கூட்டுறவு வங்கிகளுக்கு விவசாயிகள் வரவே கூடாது என்ற நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுத்திருப்பதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பயிர்க்கடன் பெறுவதற்கு சிபில் ரிப்போர்ட் கட்டாயம் பெற வேண்டும் என்கிற நிபந்தனையை ரத்து செய்ய கோரி சென்னை எழும்பூரில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சுமார் 25 விவசாய சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கு எதிரானது போல நடந்து வருவதாக முழக்கம் எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, தமிழக அரசின் நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு விவசாயிகளை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியது என்று தெரிவித்தார். சிபில் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்ற நிபந்தனையை ரத்து செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று அவர் எச்சரித்தார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலே பயிர்க்கடன் பெற்றிருந்தால் கூட்டுறவு சங்கங்களிலே பயிர்க்கடன் கிடையாது என்பதற்கும் அதற்கு சிபில் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்பதற்கும் வெற்றிருக்கிற அந்த சுற்றறிக்கையை, அந்த உத்தரவை திரும்ப பெற கோரி, ரத்து செய்ய கோரி 25க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகள் ஒன்று கூடி தமிழ்நாடு அரசுக்கு இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் இன்னும் அதிக அளவில் விவசாய சங்கங்களை திரட்டி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அளவிலும் தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டுறவு சங்கங்கள் என்பது விவசாயிகளுக்கானது, விவசாயிகளால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அரசின் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதோடு அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு விவசாயிகள் வரக்கூடாது என்கிற நிலைமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதற்காகத்தான் இன்று நாங்கள் கூடியிருக்கிறோம் என்பதையும் இங்கிருக்கிற ஊடக நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.